எனும் இவளை சிலை வடிப்பான் எந்த புலவனும் இவளை பாட்டில் வைப்பான் அந்த இயற்கையும் இவள் மேல் காதல் கொள்ளும் அந்த இளைவாளே என் காலம் செல்லும் நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியை தான் நல்லாகலம் என்பே நல்லாகலம் என்பே நான் கேட்டதிலே இவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன் ஒரு கவிதை என்பேன் நான் பார்த்ததிலே இவள் ஒருத்திக்குத்தான் நல்லாகலம் என்பேன் முகம் அழகான பொண்ணுதான் அதுக்கேற்ற கண்ணுதான் பொண்ணுதான் அது கேட்ட கண்ணுதான் உன்கிட்ட இருப்பதெல்லாம் சாமானம் ஒண்ணுதான் என்னங்க பண்றீங்க யார்கிட்ட இருக்கிறது ஒண்ணுதான் சாமானம் உங்ககிட்ட இருக்கிறது ஒண்ணுதான் வாய் ஒண்ணு என்கிட்ட இருக்கிறது ரெண்டு மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும் ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி தெரியுதியா முதல்ல பாப்போம் சரி அப்புறம் தப்பெல்லாம் பேச மாட்டேன் நான் தப்பா பேச மாட்டேன் பேச மாட்டேன் யார் நீங்க எந்த ஊரு எதுக்காக வந்தீங்க இத்தனை பேத்த உட்கார வச்சு லைட் போட்டு நீங்க இந்நேரத்துல என்னைய பிடிச்சுக்கிட்டு வாய்ப்பு கொடுத்தா குமரிடுவேன் குமரி எதுக்கு வாய்ப்பு கொடுத்தா குமரிங்க என்னைய பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க யாரு எந்த ஊர்ல என்ன கேக்குறீங்களா நீங்க யார் எந்த ஊர்ல நான் உங்களை கேக்குறேன் சொல்லவா கேட்கவா கேக்குறீங்களா இல்ல சொல்றீங்களா நான் சொல்ல வந்திருக்கேன் நான் கேட்க வந்திருக்கேன் நான் சொல்ல வந்திருக்கேன் சொல்ல தெரியுமா ஏன் உனக்கு சொல்ல தெரியுமா எனக்கு கேட்கவும் தெரியும் சொல்லவும் தெரியும் நான் கேட்கவும் தெரியும் எனக்கு சொல்லவும் தெரியும் அப்படியா ஆமா ஒண்ணும்பே நான் ரெண்டும்பே நான் ஆம்பே நான் ஈம்பே செல்லு அசிங்கமா பேசாதீங்க நான் பேச மாட்டேன் போனா போயிட்டு போற பொம்பளை பிள்ளை ஆச்சான விடுறேன் நானு போனா போகுதா ஆம்பளை ஆச்சான விட்டுறேன் ஆம்பளை தான் பெருசு பொம்பளை தான் பெருசு எனக்கு தான் பெருசு இந்த ஊர் சாமி சத்தியமா சொல்றேன் எனக்கு தான் பெருசு ரொம்ப அடிச்சு சப்பட்டையா போயிர போதுமா மரியாதை கெட்டு போயிடும் அண்ணே. நெஞ்ச ஆம்பளை தம்பி. ஆம்பளை மட்டும்தான் நெஞ்ச தொட்டு பேசணும் கிடையாது நான் நெஞ்ச பொம்பளை தட்டுவேன் நானே நெஞ்ச தட்டு. அப்புறம் வகுத்த தட்டுவேன் அப்புறம் தொடைய தட்டுவேன் அது உனக்கு தேவையில்லை நானும் தட்டுவேன் தட்டுவியா ஆளு தட்டு 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 கிடி 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 கிடி. ஓ தியம் யாரப்பா யாருக்கு பெருசு நீங்களே ரெண்டு பேரும் அவுத்து காமிங்க நான் பாக்குறேன் உன் கண்ணை மிச்சு வர்றதுக்கா அளக்கிறதுக்கு தான் சீப் எடுத்து இந்த வந்துருக்கீங்க சீப்பு பத்தாது பெரிய சீப்பா இருந்தா கொண்டு வா எதுக்கு வந்திருக்கிற ஆமா தம்பி யாரு அண்ணன் யாரு அண்ணனும் தும்பி ஒன்னா கூட குடலாந்து வச்சு இல்ல உனக்கு பெருசாண்டு அந்த பிள்ளை ரெடியா தான் இருக்கும் போல் இருக்கு எஸ்ஐஆர் படிவம் நீ தான் கடைசி தேதி ஓஹோ அரசாங்கத்துல இருந்து எஸ்ஐஆர் படிவம் எப்ப முடியுது இன்னைக்கோட முடிய போகுது இன்னைக்கோடயா அண்ணன் 4 நாள் இருக்கு திரும்ப கூட்டி இருக்காங்க டிசம்பர் 9ஆம் தேதியோட எல்லாம் முடியுது இவங்க தூக்கிக்கிட்டு பாக்குறாங்க உங்களுக்கு ஓட்டு இருக்குதா இவங்களுக்கு தேவை பெருசா இருக்கு பாருங்க அது ரொம்ப பெருசு அப்பா ஆத்தாடி எத்த தண்டி ஆனா அந்த எஸ்ஐஆர் படிவத்தை கொடுத்தாங்க அதை எப்படி நிரப்புறதுன்னு தெரியல புல்லப்பு பண்றதா புல்லப் பண்றதுமா புள்ள பூகு உள்ள பூகு ஐயா அதான் நானும் யார்கிட்டயே போய் கொடுத்து பாக்குறேன் அவர் நிரப்பவே தெரியல நான் இப்படித்தான் 4 பேப்பர் வாங்கினேன் நீ 4 பேப்பர் எப்படியாவது புள்ள பண்ணிடலாம்னு நானும் புள்ள பண்ண முடியல நீயும் புள்ள பண்ண முடியல மேல என் பேரை கேட்டிருந்தேன் எழுதிட்டேன் சரி அப்புறம் எங்க அப்பா பேரை கேட்டிருந்தா எழுதிட்டேன் சரி இந்த பக்கங்க தாத்தன் பேரை கேட்டிருந்தான் தாத்தா பேரை கேட்டாலும் பரவாயில்லையா அவங்க தாத்தன் பேர் என்னன்னா எப்படி தெரியும் அவங்க தாத்தா பேரை கேட்டாலும் அதுக்கு மேல கேக்குறாங்கய்யா அதோட விட்டாங்க அந்த படிவத்தை கொடுத்தவங்களுக்கே அது நிரப்ப தெரியல ஆமா அத பூரா வாங்கி வச்சிருக்காங்க வாங்கி வச்சு உண்மையான ஓட்டு வந்தா தான் தெரியும் நம்மளுக்கு உங்களை கொடுக்குறீங்களா அடிச்சு தரேன் அதுல எப்படி அடிக்க சத்தம் அப்படி வர இருந்தா அப்படியா ஒரு மாதிரி சத்தம் உங்களுக்கு நிரப்பிருச்சா நிரம்பி இருந்தா தான் நேரம் வகுறு பெருசா இருக்குமே இந்த எஸ்ஐஆர் அடி வந்தாமா இல்லையா அண்ணே கொடுங்க நான் நிரப்புறேன் ஏன் எனக்கு என்ன புதியாவா இருக்கு நான் முதல்ல முன்னாடி செய்யறேன் நீ பின்னாடி செய்யணும் ஐயே ஏன் கேரளாவுக்கு போனது இல்லையா அப்படி இல்லையே கேரளாவுல பின்னாடி தான் செய்யறாங்க அப்படி நான் போய் பின்னாடி புல்லப்பு இதனால் சகலமான மகாஜனங்களுக்கும் திரி வைப்பது திரி வைச்சு அப்புறம் பத்த வையா ஆமா தீபாவளிக்கு வெடி வைக்கிறேன் ஆளு மண்டையும் பாரு தெரிவிப்பது என்னவென்றால்
அவங்க ஆதார் நம்பரையும் போட்டோவையும் கொடுத்து எஸ்ஐஆர் படிவத்தை நிரப்புங்க. நிரப்பிட்டா தான் இந்த ஊர்ல நீங்க பிறந்தது உறுதியாகும். ஆமா, அப்பதான் நமக்கு வாக்குரிமை இருக்குது, நம்ம உசுரோட செத்து இருக்கிறதுக்கு போனவங்களுக்கு ஓட்டு இருக்குது, ஊர்ல இல்லாதவனுக்கு ஓட்டு இருக்குது. எங்க ஊர்ல ஒரு பொம்பளை செத்து 12 வருஷம் ஆகி போச்சு. ஆமா, புருஷன் போய் ஓட்டு போட்டு வந்துட்டார். அவன் பொண்டாட்டி போட்டாவ பார்த்துட்டான். பார்த்தவன் சும்மா இருப்பானா? சார் என் பொண்டாட்டி ஓட்டு போட்டாலான்னு இவன் கேட்க, இப்பதான் அவன் பொண்டாட்டி வந்துட்டு போறான்னு அவர் சொல்ல ஆபீசர். சரி, அப்பதான் அவன் சொல்றான், அடா சண்டாளா, எலெக்ஷன் மட்டும் என் பொண்டாட்டி எங்க இருந்து வர்றானே தெரியல, ஆனா அவசத்து 12 வருஷம் ஆகுதுறானா. அப்படி போடு, இப்படித்தான் நடக்குதுங்கிறக்காக எஸ்ஐஆர் படிவம் வந்தது. எது வந்தாலும் நம்மளால திருந்த மாட்டேன், செய்யறது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். நீ ஓட்ட போடுறியா? நான் எஸ்ஐஆர் படிவம் நிரப்புவேன். என்னமா பத்துக்கிட்டு நிக்கிறா? பயப்படாத, அஞ்சாத, பயப்படாத, மனுஷன் தான். அந்த பிள்ளைக்கு பேரே மணி கருத்து போயிருமா? நான் மூட்டுட்டு போயிருவேன். இப்பதான் சரியான போட்டி. ஏய், மைக்கில பேசி தொலைங்க மூதேவிகளா. அட மனைமனத்தை மல்லார மானகட்ட ஈத்தற ஏண்டி 3 காசு முண்டை மைக் எதுக்கடி கொடுத்துருக்கு? என்ன 3 காசு முண்டை, நீ 4 காசு முண்டையாடா? கோடி ஓட்ட காசு முண்டை, அடி செல்லா காசு முண்டை. பொம்பளை காணா மாட்டுத்தாவணிக்கு பிறந்த ஓட்டு இருக்கு, எங்க போனான்னு தெரியல. பொம்பளை காண ஆளு சூப்பரா இருக்கே. ஏய், என்ன ஏண்டா கொள்ற அப்பா? கட்டி பூடிடா, கண்ணாலே கட்டியட்ட கட்டி பூடிடா. ஜும் ஜும் சா 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 ஜும் ஜும் சா சா. கட்டி பூடிடா, கண்ணாலே எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் கண்டுபிடிப்பேன், அவுத்து விட்டு அதை பிடிப்பேன். கைக்கு கிடைச்சா பிடிப்பாருன்னா வாயில வச்சு சப்புவார் பால் டப்பா. அந்த இடத்தில் நண்டு முதல்ல வலையில விட்டு நண்டு பிடிச்சவரு. இந்த ஏரியாவில் நீ கைவிடாத வலையே கிடையாது. அது அப்படி இல்லனே, என் கோலாக்கா இது குஞ்சில் பாயுது, நேரம் நல்ல நேரம் ராமன் விடும் நெஞ்சில் பாயுது, ராமலிங்கம் பானம். என் கோலாயத்தான் நீ கையில புடிச்ச ஏ ராசாத்திக்காக. கொஞ்சம் நான் பாக்குறேன், உள்ள வாங்க, 2 பேத்துக்கு அவுத்து நான் காட்டுறேன். மழை வேஞ்சு ஊரெல்லாம் தண்ணி, மழை வேஞ்சு ஊரெல்லாம் தண்ணி, இந்த மலையாண்டி சாமிக்கு தக்க தக்கும் துக்கும் ஜிகு ஜிக்கான் ஜிகு ஜிக்கான் ஜிக்கான் ஜிகு ஜிக்கான் ஜிகு ஜிக்கான் ஜிக்கான். உனக்கு கண்ணு தெரியுமா? மூடிட்டு அந்த ஆளை போட்டு கடுமையாட்டு விளையாட வந்துட்டா சண்டாளி. இங்க மட்டுமா? வீட்டுல பிராய்லர் கோழிக்கு புடுங்குறா, ஐயோ நாட்டு கோழிக்கு புடுங்குறா. போன வாரம் ஒரு மயில புடிச்சு புடுங்க பார்த்தா, கடைசி வரைக்கும் புடுங்க முடியல. அரசாங்கத்துல இருந்து ஆள் வந்துட்டாங்க. என்ன நினைச்ச நீ, என்ன நினைச்ச, என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு கட்டணுண்டா மரமணி, கட்டுனா இவள கட்டணுண்டா. இல்ல கட்டுனவை இத வெட்டி எடுக்கணுண்டா. நேத்து ராத்திரி தூக்கம் போச்சடி, நேத்து ராத்திரி கௌசர் பாண்டி பணியார சுட்டு தரியா, என் முன்னாடி டிஜே டிஜே தரியா. அடி ஆப்போ இனிமே இருந்தாலும் எங்க ஆப்போம்? பொம்பளை கட்டிட்டு ஏறுற என்னமோ. இப்ப பாரு, ஒரு நாய்க்கு பொம்பளை பாத்திருக்கியா பார்த்தது இல்லையா? ஒரு நாய்க்கு பழம் கொடுத்தோன்னு விட்டுரும் பாரு.
போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமி வாயில் பழம் வைத்ததாரடா, போனால் போகட்டும் போடா. பழத்தை கொடுத்தானே கொடுத்தானே திணிச்சேனே ஆட்டி வித்தார் யார் ஒருவர் ஆராதாரே கண்ணா. நம்ம ரெண்டு ஆம்பளை இங்க நிக்கிறோமே, எங்க இந்த பிள்ளைங்க பொண்ணு அண்ணே நீயா சாப்பிட்டி? அந்த பிள்ளைக்கு எச்சு ஊறுதுவாரு, குடு கொஞ்சம் சாப்பிடட்டும். என்னம்மா என்னைய ஏக்கிற, என்னமோ பேசிய பாக்குற. அண்ணே அந்த பிள்ளை குடுனே, கொஞ்சம் பாவம் இல்ல, வகுத்த வலிக்கும். அங்க வேற அவன் வேற பசிக்குதுங்கிறான் பச்சை சட்டை, அவனுக்கு கொஞ்சம் கொடு. தட 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 தட. எங்கிட்ட மோதாதே மாசமா 6 மாசமா சைஸ். சாந்திக்கு அரைமுடி, வினிதாவுக்கு அரைமுடி. அந்த பிள்ளை அரைமுடி இதுதானே அளவு. தேங்காய் உடைச்சா முதல்ல என்ன வரும்? இன்னும் ரொம்பளே காணாமடா. தேங்காய் உடைச்சா என்ன வரும்? தண்ணி வரும். பெரிய ஆஸ்பத்திரிக்கு போ, சுப்பிரமணி வருவார். முதல்ல 2 அரைமுடி வரணும், அதுக்கப்புறம் தான் தண்ணி வரணும். அதுலேயும் மேமுடியை நான் கவலையப்பட மாட்டேன், ஆனால் கீமுடி மட்டும் நல்லா இருக்கணும். அதில் பார்த்தியா, இங்கே பாருமா, இங்கே வாமா, இதுக்கு பேர் தான் மசுறு. தேங்காய் மசுருமா, மசுறு எடுத்து நல்லா வலுவலுன்னு இருக்கணும், அப்பத்தான் அமைப்பா இருக்கும். மசுறு மட்டும் மறந்தாச்சு இப்படியா? ஐயோ, மசுறு மட்டை மறந்தா எனக்கு பிடிக்காது, நல்லா சுத்தமா இருந்தா. அப்புறம் 2 கை எதுக்கு இருக்கு? ஒதுக்கி விட்டுட்டு நீ வாட்டுக்கு. நான் வாய்க்கால தண்ணி கட்ட போறேன், நானே உழவுக்கு போய்கிட்டு இருக்கேன். வாய்க்கால தண்ணி கட்டுறதுக்கு ஐடியா சொல்றா அத்தி. ஏய் ஏய், நீ நார பயலே, நீ நார பயலே. நாரமுண்ட உனக்குலாம் ஏதாவது இருக்கா? தேங்காய்க்கு ஒரு பழமொழியா இருக்கு தெரியுமில்ல? வேணாம் வேணாம் சொல்லு. வேணாம், எதையும் நான் கேட்கட்டு, வாய்க்கு வந்துட்டா வாயில அடி அடின்னு அடிச்சு ஏ சாண்டா நீ குடிச்சு அவ சிரிக்க நீ கரண்ட. சரியா போச்சு. சுத்தி வர சரைச்சு 4 கிளி கிழிச்சு 4 ஓட்டு ஓட்டி நீ வச்சு எடுத்தீங்கன்னா அவன் கையில சொட்டு சொட்டுன்னு தண்ணி வரும். 2 கொப்பானி வாயை கொடுக்குற. ஆமா. ஏய் கருப்பே, உனக்கு அவ்வளவுதான். ஓ ஓய், நீ சொன்னது சரி. பெரிய கல் அம்மிக்கல் வச்சிருக்கியா? அம்மிக்கல்ல தேங்காய ஒன்ன திணிச்சு 4 சாத்து சாத்தி கடைசியில தண்ணி இருந்தா கழுவிட்டு போவோம். தண்ணி இல்லாட்டி தொடச்சிட்டு போவோம். மருதமணி வாயா, உன்னை மாதிரி ஒரு அறிவாலயை தான் தேடிட்டு இருந்தேன். கொஞ்சம் குனிதா. ஆத்தூரு கிணத்தூரு சண்டை, ஆத்தூரு கிணத்தூரு சண்டை சண்டை மூடிட்டு போமாயா இழுச்சவம். ஏய், அது வங்காள விரிகுடா, அதுல விழுந்தவன் எவனும் பொழைச்ச சரித்திரமே கிடையாது. ஒரு 7 பேர் உள்ள போனவங்க இது வரைக்கும் காணா. ஓடி வங்க புன்னகை என்ன விலை, இதயம் சொன்ன விலை. அண்ணே போனா போயிட்டு போன அந்த பிள்ளையை நான் விட்டுக்கிட்டு இருக்கேன். உன் முகத்துக்காக, உன் இதுக்காக. அண்ணே மருதமணி அண்ணே, நான் பார்க்க கண்ணு பட போகுதையா, அதை பார்த்து சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரு உனக்கு. 1
பொம்பளையவே செய்ய மாட்டேங்கிறான் ஐயா. வீட்லயும் அதே தொல்லை. செத்தா சிவனாண்டி. ஆமா, அதோட போனா கோமனாண்டி, அவுத்து விட்டா செய்யாண்டி, பூரா இந்த ஆண்டியா இருக்காங்க. வாத்தாங்க பிரியாயி. ஒழுக்கம் தேவை. ஒழுக்கம் விழுப்பம் தரும். ஓம்பப்படுமியா அண்ணா, இப்ப முக்கியமான விஷயத்த கேட்கிறேன். ரொம்ப வடியுதுப்பா மருதமணி. அது தேங்காய் வச்சிருக்கு, மண்டையில் அடிச்சு விட்டுரும், மண்டை போயிடும். உனக்கு மண்டை போச்சு. ஆமா, ஏந்திரினே ஏந்திரினே. பொம்பளைகள்ட்டே அலைவ முண்டை. அங்க வேற தலைமுடி நிறைய கூடிக்கிச்சு. தோப்பா தலையா அண்ணே. ஊர்ல தீ பிடிச்சா என்ன தீ? ஊர்த்தி. காட்டுல தீ பிடிச்சா காட்டு தீ. மலையில தீ பிடிச்சா மலை தீ. வீட்டுல தீ பிடிச்சா வீடு தீ. புளியில தீ பிடிச்சா போட. உன் பேரை நான் கேட்டனா? உன் பேரை நான் கேட்டனா? போடாண்ட. பாம்பு கதல விஷம், பாம்பு பல்லுல விஷம், தேளுக்கு கொடுக்கல விஷம், நம்ம 2 பேத்துக்கு மருதமணிக்கு. யாரு? வாய்ப்பு கொடுத்துறாத, குமரிடுவா. உடம்புல விஷம். நம்ம தாத்தா சொல்லி கொடுத்தாருல, தாத்தா சொன்னதுல ஞாபகம் இருக்கா? சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கு. அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்பு. அத்தனை பேத்தை பிடிச்சுக்கிட்டு ஆட சண்டாளா. 60 சின்னம். 60 சினம். 60 சேனமா? எத்தனை பேருக்கு சேனம் இருக்கிறது பூரா அதே தான் உட்காந்துருக்கு. 60 பாயாசமா? அண்ணே, அதை சொல்லல. தர்மம் செய்ய விரும்ப சொல்லி பெரியவங்க சொன்னாங்க. இன்னைக்கு அது மாதிரி ஏதாவது தர்மம் செய்ய வேலை இருக்கா? இவங்க நீ பெருதா நான் பெருதான்றாங்க. இவங்களை நிக்க வச்சுக்கிட்டு ஆடுனா ஆடணும், பாடுனா பாடு. பூந்தி வேணுமா? ஐயோ பாவம். எதுக்குல நீ துள்ற? இருக்கிறது 4 எலும்பு. சும்மா சாந்துக்கிட்டே ரட்னா என்ன உனக்கு? இப்ப நீ சரியான ஆம்பளை, என்கிட்ட நீ மோது. போச்சா? போச்சு. ஆம்பளை மானத்தையே வாங்கிட்டியாடா இழுச்சாப்பல. ஏண்டா முன்னப்பல 3 காசு முண்டை. ஏண்டா இழுச்சாப்பல. பொம்பளைன்னா எதில் வேணாலும் உட்காந்துக்கிறதா? ஏறினா பரவாயில்ல. நேற்று பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறேன், நாய் மேலே ஏறி உட்காந்துருக்க. உன் முகம் பார்ப்ப திரும்ப அதே மாதிரி ஆகிட்டு இருக்கு. ஆட்டத்தை போடியா போடியா ஆட்டத்தை. ஆட்டம். உங்க ஆள் வாய் பேசினார்ல, இப்ப அந்த ஆளு எலும்ப நான் ஒட்டிக்கல இருந்ததானே. நான் பொம்பளை கிடையாது. நீ என்னமோ 15-30 கிலோ வச்சிருக்கிற மாதிரி பேசுற. அதாவது பரவாயில்ல. என்னது உனக்கு எங்கன எது இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாம தாளையிறேன் நான். போதுங்க உடம்பு தங்க, இது போதுங்க எனக்கு. என்னது அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க, 5 விரல் இருக்கா, எந்த விரல விட்டாலும் மூக்குள்ள போகும். இங்க வா, இங்க வா பெரியா. ஏன் ஓடுற? அதே மாதிரி தானே இந்த பிள்ளைக்கு எதை விட்டாலும் போகுதுன்னு. ஆமாடா பேர் அண்டிங்கிறேன். கொண்டைய புடிச்ச இவள் கொண்டை அழகும் மண்டை அழகும், இவள் பூ அழகும் பொட்டழகும். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆட்டம் போட வந்த அம்மா உங்க ஆட்டத்துக்கு எவ்வளவு அம்மா? ஆட்டம் போட வந்த அம்மா உங்க ஆட்டத்துக்கு எவ்வளவு அம்மா? பின்னாடி ஒரு உருவம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. எங்க உருவத்தை காணமேன்னு பாக்குறேன். உள்ள போச்சா? உள்ள போச்சா? எங்க கடையடப்பு பூரா பிஸ்கட் மாதிரி வச்சிருக்காங்க. ஒன்றும் செய்ய முடியல. ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோட்டோர வீட்டுக்காரி, ரோசாப்பு சேலக்காரி, ரோசாப்பு சேலக்காரி. நான் அக்கட்டுமா மாமா? அது நிக்கட்டுமா? அப்பா நினைக்க கூடாதுப்பா. பல்லு மேலைக்கு 48 நாள் விரதம் இருந்து மாலை போட்டு போறான். பஞ்சாமரத்தை வாங்கி கடிச்சாதுப்பாங்க.
கையில ஊத்தி நாட் குட் தமாக்கா, தேனை ஊத்தி நாட் குட் தமாக்கா, என்ன லோஜக் மோஜக் போஜக் சியா மியா கியா. இதெல்லாம் யாரு குருன்னு தான் தெரியல. உல்டா புல்டா உல்டா புல்டா இதெல்லாம் நம்ம கம்பெனி வசனமா, வேற எடுத்தா நம்ம மாத்திடுவோம். இப்ப எல்லாம் சீசன் மாறிடுச்சு, பூராமே குலோப் ஜாம். யோ மழை டைம் நம்ம ஆளு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது தேங்காய் பால். நான் கெட்டுமா போகட்டுமா, நான் கெட்டுமா போகட்டுமா, என்னோட முறைச்சனுக்கு வினிதா குட்டி, வினிதா குட்டி, நம்ம குலசாமி கோயிலுக்கு கூட்டாஞ்சோறு ஆக்க போவா. குலசாமி கோயிலுக்கு ஆட்டாத மாட்டாத அடி ஆட்டாதம்மா ஆட்டாத, ஓ பால் பாக்கிட்ட ஆட்டாத. அப்புறம் நான் தண்ணி பாக்கெட்டா, அதான் நேத்தெல்லாம் ஒரு பிள்ளைக்கு அடிஞ்சு என்கிட்ட ஊக்கு மாத்த தெரியாம குத்தி இந்த பக்கம் குத்திருப்பா போட்டுருக்கு. வெளியில ஆடும்போது நான் இடிச்சிட்டேன், கடைசியில் வரும்போது இப்படி இருந்தது, போகும்போது சப்பட்டையா போகுது. வாகனன் மகனே வாழப்பழம். ஆமா பாட்டு தப்பு தப்பா பாடுறீங்க. என்ன தப்பு? ஆலமரம் மாத்திட்டாங்களா? ஆமா. எப்ப மாத்தினாங்க? போன மாசம். சொல்லவே இல்ல, சங்கத்துல கூட்டம் போட்டு சொல்லுவாங்க. பொதுக்குழுலையா? ஆமா. மாத்திட்டாங்களா? மாத்தியா தப்பு? வாகனய ஆலமரா ஆலமரா ஆலானி ஆலமரம் ஆலமரம் ரொம்ப ஆலமரா ஆலமரம் அதுல விழுது 16,000 தன்னே நானே 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 ஓடி தன்னே நானே நானே நானே. விழுத விட்டு இறங்கி கீழே இறங்கி கீழே இறங்கி முடிக்க போற தன்னே நானே ஓடி நானே 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 நானே. மாப்பிள்ளை அதுக்கு சரியா வராது. எதுக்கு? உல்டா புல்டா தனித்தனியா போடுவோம். ஆமா. அடி கத்தரிக்கா கத்தரிக்கா காம்பு. அது என்னங்க காம்பு பிடிக்கிறீங்க? என்ன இழுக்குறியா? காம்பு புடிச்சா பக்கத்துல வாமா, இங்க இல்லங்க இங்க வாமா. மல்லிகை புண்ணு கிலோ எவ்வளோன்னு தெரியுமா? எவ்வளவு? 7,500 ரூபா. திண்டுக்கல்ல 7,500 ரூபானே. ஏமாத்திட்டாங்களா? அவ்வளோ காசா? பொய் சொல்லிட்டானுப்பா. அதனாலதான் இந்த ஊர்ல மல்லிகைப்பூ வாங்கி தரலையோ. ஒரு பூ எடுத்து கொடுமா கையில. இந்த பூ வேணுமா? எடுக்க முடியல. இது கட்டி வச்சிருந்தா என்ன பூ? கட்டி வச்சிருந்தா இது என்ன பூ? முல்லை பூதா? நம்மளால சொல்றான் பாரு கட்டி பூன்னு. இப்போ நான் எதை பிடிச்சிருக்கேன்? பூவா பிடிச்சிருக்கீங்களா? ஏ அப்பா எவ்வளவு பேத்து என் கையென்ன அவ்வளவு நீளமா, அந்த புள்ள அங்க நிக்குது, நான் இங்க நிக்கிறேன். காம்ப பிடிச்சிருக்கேன்னா சண்டை வந்துடாதா? அடி கத்தரிக்கா கத்தரிக்கா காம்பு, அடி கத்தரிக்கா கத்தரிக்கா காம்பு, காம்பு நீண்ட கத்தரிக்கா, காம்பு நீண்ட கத்தரிக்கா, நாராயணே தோட்டத்தில நட்டு வச்ச கத்தரிக்கா, அடி நாராயண தோட்டத்தில நட்டு வச்ச கத்தரிக்கா. ஏ சின்ன சின்ன மூக்குத்தி
ஏங்க யாருங்க நீங்க? ஏய் ராமலிங்கம் தான் ஐயா. ராமலிங்கமா? புடிச்சு பாக்குறியா? ஆமா ஆமா ராமலிங்கம். நான் ஆட்ட ஆறனா ஆளாளுக்கு சங்கத்துல அடிக்கிறாங்கன்னா நான் சங்கத்துக்கு வர்றதில்ல. சரி. இடையில வந்து ஏறி இடையில இறங்கிட்டு இருக்கேன். ஓஹோ. அடி பொத்தபட மூக்குத்தியாம். ஏங்க அது ஒத்தக்கல்லுங்க. ஒத்தக்கல்லா? ஆமா. எப்ப மாத்தினாங்க சொல்லவே இல்ல. நேத்து நைட்டு. ஆல்ரவுண்ட்கார முகத்தை பாத்தியா? என்னங்க ஆச்சு? ஒத்தக்கல்ல அடைச்சு. சரி. ஒண்ணுக்கு வராம 3 மாசம் படாத பாடுபட்டேன். கண்டிப்பா. சொட்டுன்னு வரும். அப்புறம் அதுவும் நின்னுக்கும். ஓஹோ. இப்பதான் தண்டு நீர் சாப்பிட்டுருக்கேன். தண்டு நீர். என்ன தண்டுங்க? இப்ப வாழை மரம் இருக்குல்ல தம்பி. சரி. ராத்திரியில போகணும். இருட்டுல தான் செய்யணும். சுத்தி வர தோண்டி விட்டுறணும் வாழை மரத்தை சுத்தி. அப்ப வாழை மரம் தண்டு இருக்குல்ல, அந்த தண்டு நீர் அதுக்குள்ள இருக்கும். காலையில 5 மணிக்குள்ள எழுந்திரிச்சு அதை போய் மோந்து குடிக்கணும். பாரு நம்மளால முகத்தை பார்த்தியா பளிச்சுன்னு இருக்கு. வண்டியில தான் கொள்ள விடலையே. அமைதியாக இருந்த நடத்தின கண்டறிக்குமாறு கேட்டுக்கொண்டு அடி ஒத்தக்கல்லு மூக்குத்தியா. அடி ஒத்தையில போறவளே நீ வப்பியா. வேலூர் சந்தையில மூக்குத்தியா. நான் வெள்ளியில வாங்கி வந்தே நீ வப்பியா. ஆலே மலை மேல அடியாத்தா குருவி மேல அடியாலே மலை மேல. ஒத்தக்கல்லு மூக்குத்தியா. அடி ஒத்தையில போறவளே நீ வப்பியா. சிரிக்குமுங்க எந்திரிச்சா கும்பிடுமுங்க. என்னது? என்ன என்னமோ பாட்டு பாடுனீங்க இப்போ? உட்காந்தா சிரிக்கும். என்ன சிரிக்குது? நேரா உள்ள போ. உள்ள போ. பேக்கு முன்னாடி கண்ணாடி வச்சிருக்கியா? பெருசா கண்ணாடிக்கு முன்னாடி உட்காந்து பாரு. சிரிக்கிற மாதிரியே இருக்கும். எழுந்திரிச்சு கும்பிடுற மாதிரியே இருக்கும். என்னதியா? சங்கு பார்த்துருக்கேன். கடல் சங்கு. சங்கவா? சங்கு கீழே கிடக்கும் போது தான் சிரிக்கிற மாதிரியா இருக்கும். எந்திரஜா கும்பிடுற மாதிரியா இருக்கும். உட்காந்தா சிரிக்குமுங்க எந்திரிச்சா கும்பிடுமுங்க. உட்காந்தா சிரிக்குவங்க எந்திரிச்சா கும்பிடுவங்க. உட்காந்தா சிரிக்குமுங்க எந்திரிச்சா கும்பிடுமுங்க. நம்ம எதை ஆடினாலும் பிள்ளை ஆடுது. அந்த பிள்ளைக்கு ஒரு செக்கு வைப்போம். என்ன செக்கு? என்ன செக்கா? என்ன செக்குன்னு அந்த பிள்ளை ஆட்டிருமியா? ஒரே ஆட்டுதான். அப்புறம் கதை என்ன வந்துடும். என்ன செக்கு? தேங்காய் எண்ணெய் பவுடர் வச்சுக்கலாம்ல எல்லாம். நக்கர நாய்க்கு செக்குன்னு தெரியுமா? சிவலிங்கம்னு தெரியுமா? நக்கர நாய். ஆமா மாப்பிள்ள சொல்லுங்க கொண்டாங்க. இவ்வளவு நேரம் நீங்க வாசி நாங்க ஆடணும். ஆமா. இப்ப நாங்களே அடிச்சுட்டு நாங்களே ஆடுவோம். பாத்திரம் பிள்ளை அதுல எப்படி கம்பெனி கொடுக்குதுன்னு. நம்ம ஆடுறதுக்கு பேரு தப்பாட்டம். தப்பு ஆடணுமா? தப்பு ஆடுறது கிடையாதுமா. இதுதான் முறையான சரியான ஆட்டமே. சிவன் இருக்கிறது உடுக்கு. ஆமா செம்புடுக்கு. சிவன் கழுத்துல இருக்க உடுக்கு கரும்புடுக்குமா? சரி கருப்பா இருக்குமா? அது வைரம் பாஞ்சிட்டா கருப்பா இருக்காதான் கரும்புடுக்கு. சிகப்பா இருந்தா செம்புல செஞ்சது செம்புடுக்கு. செம்புடுக்கு. நான் வச்சிருக்கிறது கரும்புடுக்கு. தோல் புடுக்கு. சீ கருமத்தை. தோல்ல செஞ்ச உடுக்குமா? அதான் தோல் உடுக்கு. இப்ப நம்ம ஆட போற ஆட்டம் மகாவிஷ்ணு கையில என்ன இருக்கும் பாத்திருக்கியா? சூப்பர். மகாவிஷ்ணு கையில என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? சக்கரம். ஆமாங்க. அந்த சக்கரத்தை தோலை ஊத்தி அதுல எடுத்து ஆடுறதா கனகத்தாரை. இதுக்கு உண்மையான பேரு. நம்ம ஆளுக்கு தப்பாட்டம் சொல்லி தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு உண்மையான பேரு கனகத்தாரை. அடிக்க 2 குச்சிக்கு பேர் என்ன தெரியுமா? ஒன்னு மின்னல் ஒன்னு இடி. இடினா அது
கீழே அடிக்கிறது, மேல மின்னல். மின்னல். ஒரு மனுஷன் வாசிக்கும் போது எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? இடியும் மின்னலும் சேர்ந்து அடிச்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படி இருக்கணும். உங்க உசாரு நான் உசாரு. புரியாது, இதெல்லாம் பழைய அடி. இப்ப ஒரே அடிதான். எல்லா வீட்லயும் அதே தான் அடிக்கிறான், கல்யாண வீட்லயும் அதே தான் அடிக்கிறான், சாமி வீட்டு வந்தாலும் ஒரே அடிதான். எங்க தாத்தன் காலத்து அடி அடிக்கிறியா? அது சொல்லி அடிக்கணும். கண்ணு 30, கவுரு 30, கண்ணு கட்டுற தும்பு 30, கரெக்டா அடிக்கணும். கண்ணு வச்சுட்டா நீ குச்சியை கொடுக்கும்போது எச்சியை துப்பி கொடுத்துருக்க, அதான் அழுக்குது. என்ன 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 ஏய் இங்க வா, அங்க தேடாதீங்க, உனக்கு நான் வச்சிருக்கேன். வா. என்ன சொல்றீங்க? ஒண்ணுமில்ல, நீ பாடமெல்லாம் வாசிக்க வேணாம். ஐயோ, கடைசி ஆடிச்சல்ல
அதை மட்டும் அடி பார்ப்போம். ஏய் இரியா கொண்டாருங்க. ஒன்றும் புதிய இல்லை, சும்மா அடிமா. தம்பி 2 பேர் காப்பாத்திடுவாங்க. அப்படி சும்மா நான் அடி மட்டும் அடி. இப்போ அடிமனே பொருணே ஏன் அவர் வந்தோன்னா ஆட்டம் சும்மா நீங்க வேற இல்லாம ஒரு போல்ட் எப்போ வர சும்மா வேணாம் முடி நீ ஆண்டி இல்லையா இப்ப பாருங்க, எல்லாம் கைதட்டுங்க, ஜோரா கைதட்டுங்க. ஆம்பளை அடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, பொம்பளை அடிக்கிறதா பெரிய விஷயம். சாட்டா சாட்டான்னு வண்டி மாடு மாதிரி. ஜோரா கைது. பொம்பளை பிள்ளை அருமையா வாச்சிருக்கு. தம்பி நான் அடிச்சத பிள்ளை அடிச்சிச்சு. இப்ப நான் அடிச்சுட்டு ஆடுவேன், கூடவே ஆடணும். அடிச்சுட்டு ஆடுவியா? ஆமா. இப்ப அடிச்சுட்டு ஆடு. என்ன அடிச்சுட்டு ஆடுறானே? உன் வாய் சும்மா இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்? அங்க வர நம்மால் வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், கையாத்து தண்ணி வரும். வண்டி நல்ல ஊற வைக்க, வண்டி நல்ல ஊற வைக்க, வைகையாத்து தண்ணி வரும், வைகையாத்து தண்ணி வரும்.
கைதட்டி வாழ்த்தி அத்தனை உள்ளவங்களுக்கும் நன்றி கலந்த அன்பு வணக்கம். இன்னும் நிறைய ஆட்டம் இருக்குது. இன்னும் 2 பப்புன் இருக்காக, 2 கருப்புசாமி இருக்குது. அவர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்க வேண்டும். நாடகலை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ரசிக பெருமக்களுக்கும் கைதட்டி உற்சாகப்படுத்தி நாடத்தினை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ரசிகர்களுக்கும் நன்றி கலந்த அன்பு வணக்கம். பாப்பா, சொல்லுங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? அது என்ன கல்யாணம் அப்புறம் கிளியானா? கல்யாணம்னா 10-500 பேர் வருவாங்க. சரி. அட்சதையெல்லாம் போடுவாங்க. சரி. நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். செஞ்சுட்டு போனாலும் செய்யாம போனாலும் முய் பின்னாடி வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். இது வந்து கல்யாணங்கிறீங்க. அப்புறம் இந்த கல்யாணம்னா அது என்ன? இடுப்பு அடிக்கடி துடிக்குது, லபுக்க எதுக்கடி வெடிக்குது, இடுப்பு அடிக்கடி துடிக்குது. ஏமா என்ன அப்படி? கல்யாணம் பண்ணும்போது பிரசன்டேஷன் கொடுப்பாங்கல்ல, அது உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக அதை பார்க்கணும், பிரசன்டேஷனை பார்க்கணும். அப்ப கை இடுப்பெல்லாம் படப்படன்னு துடிக்கும். அதான் கல்யாணம். உங்களுக்கு கல்யாணம் இருந்தா தொங்கி இருக்கும். என்னது? தாலி தான். நானே பார்த்தேன். உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆனா தான் தொங்குது. உங்களுக்கு பிறந்த தொங்குது. என்னையா அது ஏன் கேக்குற? என்னத்த சாந்தி பிள்ளைய கேட்டு பாரு. குழந்தையா இருக்கும்போது லேசா தொங்கும். கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டுருவாங்க. பாத்தியாட்டம் டீச்சர் நல்லவர் வாங்கணும்ல, கொஞ்சம் கீழே தள்ளி. கல்யாணம் பண்றதுக்கு அப்புறம் உங்கள்ட்ட நல்லவர் வாங்கறதுக்காக தொங்கும் பாரு. எப்படி? ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன். அதாம்மா மிகப்பெரிய தொங்கல். காதல்ல 3 வகையான காதல். என்னென்ன? ஒன்னு நல்ல காதல், இன்னொன்னு கள்ள காதல், இன்னொன்னு காக்கா காதல். இந்த 3 காதலுக்குள்ள வித்தியாசம் என்ன? நல்ல காதல்னா புருஷன் வேலைக்கு போகும்போது பொண்டாட்டி சொல்லுவா, என்னன்னு போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. இது வந்து நல்ல காதல். சரி. கள்ள காதல்னா புருஷன் போனதுக்கு அப்புறம் கள்ள காதல்ல கூப்பிடுவா. எப்படி? போயிட்டாரு வாங்க. அவர் போயிட்டாரு, நீங்க வாங்கண்ணா. சுருக்கமா சொல்லணும், போயிட்டாரு வாங்க. இது வந்து கள்ளக்காதல். சரி. காதல்ங்கிறது காக்காப்பி மாதிரி. ஆமா. எப்ப வெந்தலையில விழுகும்னே தெரியல. நல்லா தான் இருப்பேன். திடீர்னு வீட்டுல யாரோடையும் பேச மாட்டேன். ஆமா. அவனா பேசிக்கிட்டு அலைவான். செல்ல பேட்டரி இருக்குதோ இல்லையோ, போன் பண்ணும்போது காதலி பேசினா சொல்லு செல்லம், சொல்லு தங்கம், சொல்லு அழகும்பேன். அது எவ்வளவு நாளைக்கு? தாய் தகப்பன் போன் பண்ணும்போது வை தவறே இல்லை மூதேவி. ரொம்ப அனுபவிச்சிருப்பார் போல. ஏப்பா அப்படியா? என்ன பண்ண சொல்றீங்க? உலக அப்படி போயிட்டு இருக்குமா? ஆமா. இதே 2 பேரும் தண்ணி அடிக்கிற போன் பண்ணும்போது மாப்பிள்ள கிளம்பிட்டேன் வந்துட்டேன். சரி. அதே வீட்டுல இருந்து யாராவது போன் பண்ணா, கட்டிங் செய்யற வேலை எவ்வளவு வேலை, கட்டிங் கந்தசாமி போட்டு கோயிந்தேன். இந்த வேலையெல்லாம் அப்படிலாம் செய்யுமா? சரிங்க. அதே காதல்ல தோத்துட்டான்னு வச்சுக்க, பல்லு வளர்க்க மாட்டான், ஐயோ தாடி வளர்த்துருவேன், ஐயோ யார்கிட்டையும் பேசாதவே எல்லாத்தோடையும் அவனா பேசிக்கிட்டு இருப்பேன். அதான் ஆரம்பத்துக்கும் முடிவுக்குள்ள வித்தியாசம். நம்ம காதல் எப்பேற்பட்ட காதல்? எப்படிப்பட்ட காதல்? செம்மீனே 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 உங்கிட்ட சொன்னேனே, மலை சாதி பெண்ணுக்கு மடல் வாழை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா, மஞ்சள் தாலியும் குங்குமமும் தானா, லா 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 தானா நானா தானா நானா, லா 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 தானா நானா நானா. கால் கடுக்க காத்திருந்தேன், கண்ணு 2ம் பூத்திருந்தேன், காதலனை காணலை காரணத்தை நான் அறிந்தேன், தினசரி நான் பார்த்த தாமரை பூவும் திருமுகம் காட்டாமல் போனதை பாவம், ஊர் தடுத்தும் யார் தடுத்தும் ஓயாது நானும் கொண்ட மோகம், பூவை ஓயாது நானும் கொண்ட மோகம், வெண்மணி சிற்பியில் முத்தாச்சி என் கண்ணம்மா சின்னிரவேலி
காதல் எப்பேற்பட்ட காதல்? உங்களை பார்த்த உடனே எனக்கு அப்ப இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருந்துச்சு. அப்படித்தான் நல்லது. முழுசா வந்தா எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமா. உங்களை பார்த்தவுடன் எனக்கும் காதல் வந்து விட்டது. காதல் வருதா? காதல் இல்லங்க. காதல் காதல் பழமையில வருதா, புதுமையில வருதா, இடையில வருதா, இல்ல தொடையில வருதா? நீங்க என்னை தொடும் பொழுது தொடையில எப்படிப்பட்ட காதல்? எப்படி சொல்லவா? சுகர் விலை கூடிருச்சு, அதனால மாத்தி. லைட்டா படுத்து என்ன பூரா நாயை விட்டு கடிச்சு விட்டுருவேன். சிந்தாமணி குயிலே மனக்கு புது சிந்தாள பூமடலே. சிந்தாமணி குயிலே மனக்கும் புது சிந்தாள பூமடலே. என்ன தள்ளுவாமலே ஒரு சுகம் இல்லையே தவிக்கின்ற மனசுக்குள்ளே. சிந்தாமணி குயிலே மனக்கு புது சிந்தாள பூமடலே. செத்து வச்ச முத்துக்கார பூத்திருக்கும் நட்சத்திர தித்துதடி நீ சிரிச்சா. சிவந்திருக்கு செப்ப வெள்ளை இதழ் விரிச்சா. செத்து வச்ச முத்துக்கார பூத்திருக்கும் நட்சத்திர தித்துதடி நீ சிரிச்சா. சிவந்திருக்கு செப்ப வெள்ளை இதழ் விரிச்சா. ஆரம்ப சொந்தம் கொஞ்சம் தொடலாமா, அடர்ந்த சொர்க்கம் கொஞ்சம் வரலாமா. ஆனந்த சொந்தம் இது படலாமா. ஆனந்த சொர்க்கம் கொஞ்சம் வரலாமா. போடு. மாமீதிலே துளிப்பு போலவே நாளாந்தோறும் வளரணும். சிந்தாமணி குயிலே மணக்கும் புது சிந்தாள பூமடலே. ஆவி வந்த தங்கத்தில பந்தலிட்டு தாங்கிக் கொண்ட மகராஜா. கழுவி கொள்ள தடை என்ன தொடுலேதா. தாவி தந்த பூங்கொடிக்கு தங்கத்திலே பந்தலிட்டு தாங்கி கொண்ட மகராசா. தழுவி கொள்ள தடை என்ன புதலேசா. ஆரம்ப சொந்தம் கொஞ்சம் தொடரட்டுமே, அடர்ந்த சொர்க்கம் கொஞ்சம் வளரட்டுமே. ஆரம்ப சொந்தம் இது தொடரட்டுமே, ஆனந்த சொர்க்கம் இங்கு வளரட்டுமே. இந்த ஊர் பார்த்ததும் ஒரு பூந்தேரிலே நான் ஊர் கொள்ள வளரணும். பெண்மை சிந்தாமணி குயிலே மணக்கும் புது சிந்தாள பூமடலே. என்ன தழுவாமலே ஒரு சுகம் இல்லையே தினம் தவிக்கின்ற மனசுக்குள். பெண்மையின் சிந்தாமணி குயிலே மணக்கும் புது தாழ் பூமடலே. சிந்தாமணி குயிலே வணக்கம் புது சிந்தாள். எங்க பப்புன்னு ராமலிங்க பப்புன் ராமலிங்கம் தான் மாப்பிள்ள. நான் தான் முதல்ல சொன்னேன்ல, என்ன சொன்னீங்க? ஆரம்பத்தை பாத்தீங்க. ஆமா. முடிவு தெரியணும்ல. ஆமா. இதுதான் முடிவு. என்ன முடிவு? காதலில் தோல்வி விட்டவனுடைய வாழ்க்கையிலே சரி. கடைசியில அவனுக்கு தாடி தான் மிச்சான். லேடியோ என்னை போடா கேடி என்றது. நான் நீ வேணாம் போடி என்று சொல்லிவிட்டு வைத்து விட்டேன் தாடி. 3 இருக்கணும். ட்ராப்பு, பிக்கப்பு, எஸ்கேப்பு. ஆட்டுக்கு பின்னாடி ஓட்டா புழுக்க. ஆமா. வாழ்க்கையில மனுஷனுக்கு முன்னாடி விழுந்தா வழுக்க. எல்லாமே முடிஞ்சு போனா கடைசியில சொல்லுக்க தாண்டி. ஒரு மூடன் கதை சொன்னான். ஒரு மூடன் கதை சொன்னான். என் கதை அதுதான். இது காதல் தெய்வீகம். அடப்போடா ஒரு மூடன் கதை சொன்னான். என் கதை அதுதான். இது காதல் தெய்வீகம். இது காதல் தெய்வீகம். அடப்போடா ஒரு மூடன் கதை சொன்னான். என் கதை இதுதான். கல்லறையில எத்தனையோ சமாதிகள் காதலிலே தோல்வி விட்டவர்கள் தெரிகிறது. பெண்ணை படைக்காதே பிரம்மனே, பாவமான்களே
பெண்ணே உன்னை விரும்ப நினைக்கின்றேன், நீ அருகில் விடவில்லை. உன்னை மறக்க நினைக்கின்றேன், அதுவும் என்னால் முடியவில்லை. கல்லை உடைத்தாலும் நீ